ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு நம்ம இதை வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனோடய நல்லா போகும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு வந்து காய்கறிகள் நீங்கள் என்ன வேணால் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணால் நான் இன்றைக்கி வந்து கேரட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். இப்போ அதில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டு இப்படி குறக்குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து தனியாக கூட காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து நான் வந்து பருப்போடையே வேக வச்சுட்டேன். இப்போ இதை வந்து கலந்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இந்த காரம் தான் நம்ம இதில் இருக்க போகுது. இப்போ தேங்காவை வந்து சில்லாக நறுக்கிட்டு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இந்த வேக வச்ச இதோட வந்து கலந்துக்கலாம். இது கலந்துக்கிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல, திரிஞ்சிரும். இப்போ வந்து கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு இதோடு நம்ம கலந்துக்கிறோன்னா அவ்வளோதான். இந்த பச்சை மிளகா காரம், இஞ்சி, இந்த பூண்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து சூடான சாதத்துக்கு உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது. இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.